என்னங்கடா இது என்னத்துக்குடா இப்படி நாயடி பேயடி அடிக்கிறீங்க? இப்படி ஒன் சைடாவே கேம் போயின்னு இருந்தா பார்க்க வெறுப்பா இருக்குமா இருக்காதா? இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இந்த பையன் அபிஷேக் சர்மா தான். எதுக்குடா பையன் இப்படி கொலவெறி தாக்குதல் நடத்துற நியூசிலாண்ட புடிச்சு? இந்த பையன் இதே மாதிரி ஒரு 2 வருஷம் ஆனான்னு வைங்க, ஒரு பையன் இனிமே பவுலர் ஆக மாட்டான். என்ன குத்துறான்டாயா நியூசிலாந்து பவுலர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு ஐடியாவே இல்ல. எப்ப ஐசிசிய எதுக்கு ஏன் இந்த T20 வேர்ல்ட் கப் எல்லாம் நடத்திக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க? இப்பவே கப்ப தூக்கிய அந்த ஸ்கை பையன் கையில கொடுங்க. சத்தியமா இந்த பசங்களை எவனாலையும் நிறுத்த முடியும்னு எனக்கு தோணல. வாய்ப்பு இல்ல. முடியாது எவனாலையும் முடியாது. சும்மா கடந்த சங்க ஊதி கிடத்த கணக்கா இந்த போக்ஸ கொண்டு வந்து ஸ்கைய ஃபார்ம் கொண்டு வந்து விட்டாங்க. இந்த கூட்டத்தோட கூட்டமா அந்த பையனும் போட்டு பிரிச்சுன்னு இருக்குது. இதுல புதுசா வந்த இஷான் கிஷன் வேற போட்டு நொறுக்குறாப்புல. சஞ்சீவோட கதை தான் என்னன்னு தெரியல. ஒரு 2 மேட்ச் பாப்போம். ஏண்டா மனசாட்சி இல்லையா? 150 ரன் 10 ஓவர்ல சேஸ் போடுறானுங்கடாயா. அது எப்படியா 2 விக்கெட்டை விட்டு இதுக்கப்புறம் வரவனுங்களை பாருங்களா. டூபே, ஹர்திக், ரிங்கோ, ராணா எப்பா சத்தியமா எடுத்த முடியாது இவனுங்கெல்லாம். சரி இவங்கள கூட விடுங்க, இது பேட்ஸ்மேன் கேம் ஆகி போச்சு. இவங்க எல்லாம் சுத்துறாங்க. இப்படி குத்துறானுங்க இந்த பிச்சில. ஆனா இந்த பையன் பும்ராவை பாருங்களா, 4 ஓவர் போட்டு வெறும் 14 ரன் கொடுத்து 3 விக்கெட். ஏண்டா மனுஷனாடா நீலா? ஏதோ கேம் விளையாடுற மாதிரி போட்டு பிரிக்கிறானுங்க. சத்தியமா ரொம்ப போர் அடிக்குதுடா ஒன் சைட் கேம் பாக்குறது. யாராவது இந்த பசங்களை எடுத்துங்கடா. சரிங்கடா அப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குற தெய்வங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்து நம்ம பேபி ஏபியோட வீடியோ வந்து இருக்குது. அதான்